ஊ, ஹாய். ஏன் அப்படி பாக்குறீங்களா? வேற்று கிரகவாசியோட பேசிட்டு வந்த படம் ஐலாண்ட். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் பண்ணியிருக்க படம். அந்த படத்தோட ரிவ்யூ உள்ள போறோம். போறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம ஐலாண்ட் படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஜென்ரலாக வந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணன் அவரை பற்றி சில விஷயம். என்னன்னா, அவர் வந்து ரஜினி, கமல் இவங்கெல்லாம் வந்து ஒரு 40-50 வயசுக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அஜித், விஜய் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25+ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன் பிட்வீனில் 20 இவங்கெல்லாம் வந்து தனுஷ் சார் இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஆடியன்ஸ் ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபேன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவர் எங்கே பிடிக்கிறாருன்னா பள்ளிக்கூடத்தில் பிடிச்சிருக்கிறாரு. அதாவது 10 வயசு பசங்களை தான் அவர் டார்கெட் பண்ணிருக்காரு. இவரோட படம் எல்லாமே லைனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 10 வயசு பசங்க லைக் பண்ணணும், அதுக்கு தான் இவர் எய்ம் பண்ணி பண்ணுறாரு தவிர இவர் வந்து லாஜிக்கோ இல்லை வந்து படம் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு மாஸ் அந்த மாதிரி கொடுக்கணும்லாம் இவரோட எய்ம் இல்லை. கிளியராக தெரியுது இவரோட படத்தும் இல்லை. ஏன்னா இப்போ நான் அடுத்து உள்ள இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம பேசும்போதே உங்களுக்கே தெரியும் அவர் வந்து எப்படி எய்ம் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டு இருக்காருன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் இது வந்து ஒன்லைன் ஸ்டோரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜில் இருக்கக்கூடிய விவசாயி தான் நம்ம எஸ்கே அண்ணா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகள் ஆர்வலர் கூட சொல்லலாம். ஒரு சின்ன பூச்சி கூட வந்து சாகக்கூடாதுன்னு பூச்சி மருந்து அடிக்க மாட்டார் செடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஒரு விவசாயி. இவர் வந்து சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் வந்து வில்லன் ஒரு கேங்க, சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இருக்கால, வில்லன் கேங்க இருக்கும்ல, வில்லன் கேங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூமியை குடஞ்சி ஒரு கேஸ் எடுக்கிறேன், அது எதுக்கு எடுக்கிறான்னு அதுவே தெரியல வச்சுக்கலாம், அதை கிளியராக சொல்ல மாட்டாங்க. அதனால ஊரே பற்றி தான் எரியுது. அதை இவரே வில்லனும் அந்த கேஸை பார்த்து பயந்து போறாரு. நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு. அதை எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வேற்று கிரகத்துலேருந்து வந்து ஒரு கல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்பார்க், அதை வச்சு தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி எடுக்கிறோம் சொல்லிட்டு பண்ணுறாங்க. இந்த ஸ்பார்க்கு வச்சு பூமியே அழிஞ்சிடும் அப்படின்றத பூமியில் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய ஏலியனுக்கு கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த மாதிரி பூமியை அழிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு மீட்டிங், ஏலியன்ஸ் எல்லாம் மீட்டிங் போட்டு அழிஞ்சா பரவாயில்லன்னு ஒரு சில ஏலியன் சொன்னாலும் ஒரு சில ஏலியனா பூமியே இருக்கணும், அது இருந்தால் தான் பிரபஞ்சத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாற்ற சித்தார்த் அவர்கள் வாய்ஸ் பேசக்கூடிய ஒரு ஏலியனை பூமிக்கு அனுப்புறாங்க. நீ போய் அந்த ஸ்பார்க்கில் எடுத்துட்டு வந்து இந்த மிஷனை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்னு. ஸோ இந்த வார ஏலியன் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம 1980-90 வந்து நிறைய பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி முடிச்சிடும் உடனே சூரிய அந்த ஏலியன் வந்து அந்த மிஷனை ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்பார்க்கில் ரிட்டர்ன் எடுத்துட்டு போதா போலியா இல்லை வில்லங்கிட்ட மாட்டி சின்ன பின்னமாகுதா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 80s 90s கிட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் பார்த்துருப்பாங்க. அது என்னன்னா, மாயாவின்ற சீரியல் தூர்தர்ஷனில் போட்டிருப்பாங்க. அப்புறம் கேப்டன் வியோம், அப்புறம் ஜேன் ரோபர்ட், இந்த மாதிரியான சீரியல்லாம் சக்திமான் மாதிரி பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சூப்பர் ஹீரோ ஸ்டோரியில் ஒரு ஏலியன் பாலின்னு ஒரு ஏலியன் வந்து போவோம். அது 80s கிட்ஸ் எல்லாமே 90s கிட்ஸ் எல்லாருமே தெரியும், இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க தான் தெரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி சீரியலுக்கு பதில் நம்ம படமாகவே எடுத்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கலான்ட்டு எஸ்கே அண்ணா கொடுத்துருக்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். சொல்லப்போனால் இந்த படத்தை விட அந்த சீரியல்களே சூப்பராக இருக்கும் அந்த டைமில் பார்த்ததுக்கு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்க்க போனால் ஏலியன் இதில் ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த ஏலியன் வந்து எல்லா சூப்பர் பவரும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து எல்லாரையுமே சேலஞ்ச் பண்ணி நல்லா இந்த டேலண்டாக இருக்கும்னு பார்த்தா அது எதுவும் எலி மாதிரி போட்டு அதை செம்மடியாக வச்சுருக்காங்க. இல்லை, அது என்னத்த சொல்றது தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமெடியாக சொல்றது, காமெடி ஆக்டர் கூடலாம் சேர்ந்து டான்ஸ் ஆடின்னு இருக்குது. ஸோ அது வந்த கான்செப்டை விட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாபிக்ல எடுத்துன்னு போறாங்கன்னே தெரியல. அதாவது இது ஒரு சீரியஸான படமா எடுத்துட்டு போறாங்களா, இல்லை வந்து இது ஒரு காமெடி படமா எடுத்துட்டு போறாங்களா, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், அதாவது இந்த கார்ட்டூன் மாதிரி சின்ன பசங்க லைக் பண்ற மாதிரி ஒரு சக்திமான் மாதிரி எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு எதுவுமே யாருக்குமே புரியல. அடுத்து அப்படியே வந்துட்டே இருக்க தவிர இதுல சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதாவது இன்னோசென்ட்டான ஒரு ஹீரோவா தான் ஆரம்பிக்கிறாங்க. யாரு நம்ம சிவகார்த்திகேயன். இவர் வந்து ஒரு விஷயம் மட்டும் புரியல. லாஸ்டா வேலைக்காரன் படத்துல கூட இதே மாதிரி தான். அதாவது இவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருது, இதுலயும் அப்படிதான் ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து இன்னோசென்ட்டா அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
மாடுக்கு வந்து உடம்பெல்லாம் கொம்பு முளைச்சாலும் அதோடைய சுபாவம் வந்து ஓடுறதும் ஓடி ஒளிறதும் பயப்படுறதும் தான். அந்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு வந்துட்டாலும், ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிட்டாலும், நான் இன்னோசென்ட்டா தான் இருப்பேன்ற மாதிரி அப்படியே பயந்து பயந்து பதுங்கி பதுங்கி இது 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 குழந்தை கூட லைக் பண்ண மாட்டாங்க. இது அவருக்கே தெரியுமான்னு தெரியல. ஒரு நீங்க எந்த ஹாலிவுட் படம் எடுத்துட்டாலும் சரி, சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் பவர் கிடைக்கிறவங்க தான் வந்து அந்த ஹீரோ வந்து இன்னோசென்ட்டா இருப்பாரு. ஒரு மாதிரி கண்ணாடி கிண்ணாடி போட்டு ஒரு அப்படியே பாவமா இருப்பாரு. அந்த சூப்பர் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு வேற லெவல்ல அவருடைய பேச்சு அந்த ஸ்டைல் எல்லாமே மாறிடும். ஸோ அப்படிதான் வந்து ஹிட் ஆகும். ஸ்பைடர்மேன்ல இருந்து எல்லா சூப்பர் ஹீரோ படம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆனா இவர் வந்து ஏன் அந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல. இது வந்து எப்படின்னா ரசிக்கும்படி கிடையாது இது. சரி என்ன இது அதாவது நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி போட்டுக்கலாமே, இப்படி நடந்துருக்கலாமேன்ட்டு. இதுல குறிப்பா சொல்ல போனா பாவம் அந்த டைரக்டர் இவரு ரவிக்குமார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்நெட்னாலே வந்து சூப்பரான படம். அது வந்து ஆக்சுவலா காமெடி படம் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது காமெடி படம்ன்றதை தாண்டி வந்து நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், நல்ல திரைக்கதை, சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அவர் இவர்கிட்ட தேவலாம் மாட்டினார் தான் சொல்ல முடியும். எஸ்கே அண்ணா கிட்ட வந்து டைரக்டர் பாவமா மாட்டினார். அவர் வந்து அந்த அவரோட ஸ்டைல்லே அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். இது வந்து அவரோட ஸ்டைல்லையும் இல்லாம ஒரு எஸ்கே அண்ணா கான்செப்ட்லயும் இல்லாம இவரு வழக்கமா அந்த 10 வயசு குழந்தைங்கன்னு இது எம்ஜிஆர் சார், ரஜினி சார்லாம் இப்ப முடிச்சிட்டாங்க. இவரு இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்காரு. அது குழந்தைங்களே இப்பெல்லாம் டபிள்யூ இந்த மொபைல்ல கேம்ஸ் அந்த மாதிரி பயங்கரமா போயிட்டாங்க. அந்த இந்த இந்த டிராமாவே பழிக்காது. அது தெரிய மாட்டேங்குது எஸ்கே அண்ணாக்கு. மற்றபடி என்ன ஏன்னா அவருக்கு வந்து ஓரளவுக்கு குழந்தைங்க பேஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க தான். பட் அதுக்காக இந்த எக்ஸாம் டைம்ல எல்லாம் இந்த படம்லாம் போய் பார்த்துருப்பாங்களான்னு சொல்ல போனா கஷ்டம். ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. அதாவது டைரக்டரோட அவரோட ஸ்டைல்ல இல்ல இவர் வந்து கமர்ஷியல் படம் நடிக்கிற ஒரு எஸ்கே அண்ணா இவரோட ஸ்டைல்ல இல்லாம ஒரு மாதிரி சொதப்பி தான் வச்சிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ட் டைரக்ஷன், அதாவது இந்த லேப் அந்த மாதிரிலாம் கட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஸ்டார் ஹோட்டல் லாபின்னு நினைக்கிறேன். அதே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஏதோ என்ன சொல்றது நம்ம ஃபிஷ் டேங்க்லாம் வச்சு, ஐயோ ஏன் கேக்குறீங்க, அது சிஜியும் சரி கிடையாது. இவங்க வந்து ஒரு ஹாலிவுட் படம்லாம் பார்த்தாவது அட்லீஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி தந்தா கூட நல்லபடியா எடுத்துருக்கலாம். ரொம்ப ஒரு இது இந்த மென் இன் பிளாக் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஏலியன் படம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜோனல் எடுத்து போவாங்க அப்படிதான் நினைச்சா ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. இவ்வளவு சொதப்பி வைப்பாங்கன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல. இதுக்கு வேற வந்து காலைல 9 மணிக்கெல்லாம் அவசர அவசரமா அடிச்சுன்னு போய் டிராபிக்ல இப்படி ஒரு படத்தை பார்க்கணுன்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இசை புயல் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவரோட ஃபேனுங்க, குறிப்பா சொல்லி ஆகணும். அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட பாட்டெல்லாம் அப்படி கேட்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா படு கேவலமா மியூசிக் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து அவர் தான் பண்ணிருக்காரா அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு முறை திருப்பி திருப்பி செக் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது. இவர் தான் மியூசிக் இல்ல பேக்ரவுண்ட் வேற யாராவது பண்ணிருக்காங்களா இல்ல பாதி தான் இவரா அப்படி எல்லாம் சொல்லிட்டோம்னா ஸோ மியூசிக் சுத்த வேஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக்கெல்லாம் இதுல சுத்தமா கிடையாது. நம்ம வந்து ஒரு கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தா எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி பாக்குறதுன்னா ரிஸ்க் எடுத்து பாக்குறதா பாருங்க. அப்படி போய் லாஜிக் இல்லாம ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி பாக்குறதுன்னா பாருங்க. டாம் அண்ட் ஜெர்ரியோட காமெடி இருக்கு, இதுல காமெடியும் கிடையாது. சீரியஸும் இல்லாம காமெடியும் இல்லாம எதுக்கு தான் இப்படி ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க தெரியல. மற்றபடி இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த டைம் தான் வேஸ்ட். ரிஸ்க் எடுத்து போறவங்க போங்க, அது உங்க இஷ்டம். நன்றி, வணக்கம்.